வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இந்த 2025 அக்டோபர் மாத பலன்களை பற்றி பார்ப்போம். முதலாவதாக துலாம் ராசிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். அதுக்கு அடுத்தது விருச்சிக ராசிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். இப்போ துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய 12 ராசியிலே துலாம் ராசிக்கு தான் ரொம்பவே நல்லாவே இருந்திருக்கு இது நாள் வரைக்கும். ஆனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் 20 தேதி வரைக்குமே நீச்சம் பெற்ற நிலையில் இருப்பாருங்க. இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா விதமான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா உடனே முடியாது. நீங்கள் எந்த ஒரு காரியம் நீங்கள் செஞ்சீங்கனாலும் ஒரு 3-4 தடவை நீங்கள் அலைஞ்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை முடிக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரியான சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் இருக்குங்க. அடுத்ததாக ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா மாதம் பார்த்திங்கன்னா 18 தேதி வரைக்கும் குருவோட பார்வையில் உங்களோட ராசி இருக்கனால பெரிய லெவலில் எந்த ஒரு சோதனைகளும் இருக்காதுங்க. இது மட்டும் இல்லாமல் செவ்வாய் உங்களோட ராசியிலே இருந்து மங்கள யோகத்தில் இருக்கார். அதனால் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் காவல்துறையில் இருக்கவங்களா இருக்கட்டும், மருத்துவத்துறையில் இருக்கவங்க, இது மட்டும் இல்லாமல் கட்டிட தொழிலில் இருக்கவங்க, நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழிலில் வேலை பார்க்குறவங்க, ஹோட்டல் தொழிலாக இருக்கட்டும், இது இல்லாமல் பேக்கரி தொழில், இந்த மாதிரியான தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த அக்டோபர் மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபங்கள் எடுக்கக்கூடிய மாதமாக இருக்கணும். உங்களோட தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்குங்க. அடுத்ததாக ஒரு நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட ராசிநாதன் 12ஆம் இடத்துல நீச்சம் பெற்ற நிலையில் இருக்கனால நீங்களே நிறையா விஷயத்தில் சோம்பேறித்தனப்பட்டுட்டு நிறையா விதமான விஷயங்களை நீங்கள் ஆக்டிவாக எடுத்து செய்யாமல் இருப்பீங்க. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய காரியங்கள் நிறையா உங்களாலேயே டிலே ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வீண் அலைச்சல்கள் அதே மாதிரி வீண் செலவுகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். நீங்கள் யாராவது ஒருத்தரை போய் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவர் இருக்க மாட்டார். அதனால் நீங்கள் யாரையாவது ஒருத்தவங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்கள கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க இருக்காங்களான்னு பார்த்துட்டு போங்க. இது மாதிரி தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்கள் அலையிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படுங்க. இது மட்டும் இல்லாமல் நிறையா விதமான விஷயங்களில் நீங்கள் ஒரு டைமிங் மெயின்டைன் பண்ண மாட்டீங்க. நீங்கள் யாராவது ஒரு முக்கியமான நபரை நீங்கள் ஒரு சில காரியத்துக்காக நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கும் போது அவங்க சொல்லி வரக்கூடிய டயத்தில் நீங்கள் போக மாட்டீங்க. ரொம்பவே டிலேவாக போவீங்க. அதனால் என்ன விதமான காரியங்கள் அவர் மூலமாக உங்களுக்கு நடக்கணுமோ அது தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு பண வரவுக்கு எந்த ஒரு பற்றாக்குறையும் இருக்காது. இது இல்லாமல் அந்தஸ்து கௌரவத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பெண் வழி உறவுகள்னால ஏமாற்றங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அம்மாவால், அக்காவால், இது இல்லாமல் தங்கையால், தோழினால் பார்த்திங்கன்னா சில மன சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க மூலமாக சில செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் கூட துலாம் ராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பெரிய லெவலில் எந்த ஒரு சோதனைகளும் இருக்காதுங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு இந்த அக்டோபர் மாதம் வெற்றிகள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குங்க. எதனால் அப்படின்னா உங்களோட ராசிநாதன் குருவோட பார்வையில் அக்டோபர் 18 தேதி வரைக்கும் இருப்பார். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பாருங்க 20 தேதி வரைக்கும். இதனால் பார்த்திங்கன்னா ஒரு சுபகிரகம் 11ஆம் இடத்துல இருக்கனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குங்க. நீங்கள் வழக்குகள்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். மட்டும் இல்லாமல் தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், நல்ல லாபங்கள் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். உங்களோட வேலையிலையும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அக்டோபர் 18 தேதிக்கு பிறகு குரு பகவான் உங்களோட ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வந்து உச்சம் பெற்ற நிலையிலேருந்து உங்களோட ராசியவே பார்ப்பார். அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்கும். இதனால் நீங்கள் எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். யாரெல்லாம் அரசு வேலைக்காக காத்துட்டு இருந்தவங்க, ஏதாவது கோர்ட்டு கேஸுக்கு அப்ளை பண்ணி வேலைக்காக காத்துட்டு இருந்தவங்க, இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீடை ஒரு சில பேர் ஏதாவது காலி பண்ணாமல் நீங்கள் அதுக்காக கோர்ட்டு கேஸ் அப்ளை பண்ணிகிட்ருக்கவங்க எல்லாருக்குமே இது வெற்றி தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. உங்களுக்கு நல்ல யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்கும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் அதிசார கதியாக உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு வருது. இந்த மாதம் மட்டும் இல்லை, இந்த மாதம் அக்டோபர் 18 தேதி வரைக்கும் வந்து அடுத்த மாதம் நவம்பர் மாதம் முழுக்கவே இருக்கனால பார்த்திங்கன்னா இந்த மாதம் மட்டும் இல்லாமல் அடுத்த மாதமும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி.